நம்ம எல்லாருக்கும் சார்லி சாப்ளின் தெரியும். ஏழ்மையில் இருந்து கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவர். சார்லி சாப்ளின் ஐரோப்பாவில் ஒரு இண்டோர் ஆடிட்டோரியத்தில் பேசுகிறாரு. அவர் ஒரு ஜோக்கு சொன்னாருங்க. அங்கே எப்படி எந்த நாகரிகம்னா, ஒரு சிறந்த பொன்மொழியோ நல்லா பேசினா ஆடிட்டோரியத்தில் இருக்கிற ஆடியன்ஸ் அப்படியே எழுந்து நின்று கைத்தட்டிட்டு உட்காருவாங்க. இவர் ஒரு ஜோக்கு சொன்னார், ஆடிட்டோரியமே எழுந்து நின்று கைத்தட்டுச்சு. அதே ஜோக்கியே ரெண்டாவது வாட்டி சொன்னார். அதே ஜோக்கியே இடைவெளி இல்லாமல் அதே ஜோக்கியே சொன்னார். ஒரு 50% ஆளுங்க எழுந்து நின்று உட்கார்ந்தாங்க. அதே ஜோக்கியே மூணாவது வாட்டி சொன்னார். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து நின்று உட்கார்ந்தாங்க. அதே ஜோக்கியே நாலாவது வாட்டி சொன்னார். எவனும் எழுந்துக்கல. அப்போ சார்லின் சாப்ளின் சொன்னார், சிரிப்பு வருகிற நகைச்சுவை என்றாலும் கூட இரண்டாவது முறை உங்களால் கேட்க முடியவில்லை, நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்கையில் என்றோ வாழ்க்கையில் நடந்த துன்பத்தை மட்டும் ஏன் நினைத்து நினைத்து கஷ்டப்படுகிறீர்கள்? துன்பத்தை மறந்து விடுங்கள். இது சார்லின் சாப்ளின் சொன்னது. உண்மையிலேயே மனிதர்களை படிக்க ஆரம்பிங்கள். நான் எப்போதும் சொல்வது போல் மனிதர்களெல்லாம் பீட்சா மாதிரி தான். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா பீட்சா ஸ்கொயர் பாக்ஸில் வரும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ரவுண்டாக இருக்கும். பீஸ் எடுத்திங்கன்னா ட்ரையாங்கிளில் வரும். மனுஷனும் அப்படி தான். பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், பழகும்போது ஒரு மாதிரி இருப்பான், உண்மையிலேயே அவன் வேறு மாதிரி இருப்பான். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். காயங்களை மறந்து விட்டீர்கள் என்றால் துன்பம் எப்பொழுதுமே உங்கள் பக்கம் வராது.